பனிக்கூட நீருக்கும் நம்ம குடிக்கிற நீருக்கும் சம்மந்தம் இருக்கா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். பனிக்கூட நீருன்றது வந்து பாப்பாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாட்டர். அது எப்படி வருதுன்றது தெரியுமா? பாப்பாவுடைய யூரின் தான் அது. ஸோ பனிக்கூட நீர் குறையுதுன்னா என்ன அர்த்தம்னா, டைரெக்டாக பேபி யூரின் வந்து கம்மியாக பாஸ் பண்ணுது அப்படின்ற அங்கே அலர்ட் அது வந்துடும். பேபி ஏன் கம்மியாக யூரின் பாஸ் பண்ணுது? அப்போனா பாப்பாவுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையுது. ரத்த ஓட்டம் குறையிறப்ப தான் யூரின் கம்மியாக பாஸ் பண்ணுது. அப்போ பனிக்கூட நீர் குறைவாகுது. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு இண்டிகேட்டர். பேபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நஞ்சு கொடியில் மேபி ரத்த ஓட்டம் கம்மியாகுது, பாப்பாவுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகுது, பனிக்கூட நீர் சுருங்குது அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதனால தான் உடனே டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம். ஓரளவு வாட்டர் இருந்தால் தான் பாப்பாவை சுற்றி கர்ப்பப்பை வந்து நல்லா அந்த பிரசவ வழியில் போட்டு அமுத்தும் பேபியை. இது வந்து ஒரு மல்டி ப்ராசஸ். அது கர்ப்பப்பை ஒரு பக்கம் அமுத்தும், பேபி ட்ரை பண்ணும், அந்த கீழே உள்ள கர்ப்பவாய் விரியணும், எலும்பெல்லாம் கொஞ்சம் நகர்ந்து கொடுக்கணும், அப்போ தான் பேபி கீழே வர முடியும். அப்போ அந்த கர்ப்பப்பை போட்டு அழுத்துறப்ப பாப்பாவை சுற்றி ஓரளவு நல்லா அந்த நீர்ச்சத்து இருந்தால் தான் நஞ்சு கொடி ப்ளஸ் அந்த தொப்புள் கொடி இதெல்லாம் வந்து ப்ரெஸ் ஆகாது. இல்லைன்னா பேபி அந்த கர்ப்பப்பையோட சுவரும் அப்படியே ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி இருந்ததுன்னா நஞ்சு கொடி ப்ளஸ் அந்த தொப்புள் கொடியெலாம் ப்ரெஸ் ஆகிறப்ப ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கீழே போகும், மேலே போகும். அப்போ ரொம்ப நேரம் நம்ம அது மாதிரி வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ நீர்ச்சத்து பாப்பாவை சுற்றி இல்லை அப்படின்னா ஷியோராக அவங்களுக்கு மற்றவங்கள விட சிசேரியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா பேபி வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் அதில் மெயின் அது ரீசன். ப்ளஸ் இட்ஸ் அன் இன்டைரக்ட் ஒரு இண்டிகேட்டர். பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையோடைய ஆரம்பம் இது, அதனால தான் யூரின் அளவு கம்மியாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அம்மா குடிக்கிற தண்ணிக்கும் பாப்பாவுடைய பனிக்கூட நீருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம எத்தனை லிட்டர் வாட்டர் குடித்தாலும் அது பேபிக்கு வந்து டைரெக்டாக வாட்டராக போகாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும்தான் பேபிக்கு போகும். பாப்பாவுக்கு போகிறது எல்லாமே எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பிளட் வழியாக தானே உள்ளே போகுது. ஸோ நஞ்சுக்கொடி வழியாக அங்கேயே அடுத்த ஃபில்டர் இருக்கும், கிருமிங்க, கெமிக்கல்ஸ், அதெல்லாம் நஞ்சுக்கொடி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறமா தான் தொப்புள் கொடி வழியாக பாப்பாவுக்கு அந்த சுத்தம் செய்யப்பட்ட சத்துக்கள் மட்டும் நிறைஞ்ச ஆக்சிஜன், அதுக்கு தேவையான மற்ற குளுக்கோஸ், ப்ரோட்டீன்ஸு, அது வளரணும் இல்லையா? ஒரு செல்லுலேருந்து ஒரு பெரிய பாப்பாவே க்ரோ ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளோ சத்து தேவை? அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம உடம்புல இருக்கிற சத்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அழகாக க்ளீன் பண்ணி அந்த தொப்புள் கொடி வழியாக பேபிக்கு அனுப்பிச்சிடும். நம்ம உடம்பு செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க் இது. ஸோ அதனால் நம்ம குடிக்கிற தண்ணி டைரெக்டாக அங்கே போகாது, நம்ம என்ன சாப்பிட்டாலுமே டைரெக்டாக பேபிக்கு போகாது. அதில் உள்ள சத்துக்கள் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து போகும். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்போது பேபி அதிகமாக யூரின் பாஸ் பண்ணும். முக்கியமாக என்ன அப்படின்னா சுகர். இப்போ மதருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா பேபிக்கும் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பேபிஸ் வந்து யூரின் அதிகமாக பாஸ் பண்ணும். அப்போ பேபியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பனிக்கூட நீர் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இட் இஸ் நாட் அ குட் சைன். அப்போ பேபியே அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுது. என்ன பிரச்சனை இருக்குது பேபிக்கு? சில பேபிக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த பேபிக்கு அம்மாவிட்டேருந்து வர்ற பிளட்டை திரும்ப அதே வெளியில் போகாது, பாப்பாவுக்கே இருக்கும். அந்த பேபி அதிகமாக யூரின் பாஸ் பண்ணும், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பேபி. அதே மாதிரி பனிக்கூட நீர் வந்து அந்த ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கணும். பேபி யூரினாக பாஸ் பண்ணும், திரும்ப அதே நீரை குடிக்கும், திரும்ப அதே யூரினாக பாஸ் பண்ணும். சப்போஸ் அந்த பேபிக்கு தொண்டையில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது, முழுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு வயிறே இல்லை, சில பேபிஸ்லாம் அப்படிலாம் இருக்கும், வயிறு இருக்காது, இல்லைன்னா அதுக்கு வந்து அந்த குடல் பகுதி சரியாக வந்து வளர்ச்சி இருக்காது, இல்லைன்னா மூளை வளர்ச்சி இருக்காது, அந்த முழுங்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்க பேபிக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பனிக்கூட நீர். ஏன்னா பாப்பா முழுங்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால் ஒரு பனிக்கூட நீர் அதிகமாக இருந்தாலும் அது எந்த மாதத்தில் அதிகமாக இருக்குன்றதை பொறுத்து இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். அது மாதிரி பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குன்னாலும் அது எந்த மாதத்தில் அது இந்த கம்மியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். சப்போஸ் பேபி 9ஆம் மாதம் ஆகிடுச்சு, பனிக்கூட நீர் குறையுதுன்னா டெஃபினட்டாக இமீடியட் டெலிவரி தான் எந்த டாக்டராக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நிறைய பேர் நினைப்பாங்க நான் நிறைய தண்ணி குடித்தா உடனே பாப்பாவுக்கு தண்ணி வரும்னு நினைப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஷியூராக எந்த விதமான ஒரு ரிலேஷனும் கிடையாது.